குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து படித்த உடனே எனக்கு டக்குன்னு வந்து அப்படி ரொம்ப போய் அந்த சோலை போய் வந்து டச் பண்ணி அந்த ஆத்மாவை டச் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து கண்ணு வந்து கலங்கிருச்சு. ஏன்னா என்னோட ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு சாங் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான ஒண்டர்ஃபுல் பிளஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். இப்போ சாங் பார்க்கலாம். மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருள் ஆகும் மகிமாவதாகுமே. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாளுடன் அப்படின்னா, மெய்ப்பொருள்னா உண்மை என்ன அப்படின்றது. நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ நம்ம எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு மாயை, அதை தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்ம அதை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து புரிகிறது தான் அந்த மெய்ப்பொருள் அப்படின்றது. அப்போ அந்த மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாளுடன், அதாவது இதில் 2 விதமான மீனிங் வருது. இதை சொல்கிற ஒரு ஒரு சாஃப்டான, ஒரு லவ்லியான, ரொம்ப ஒரு அன்பான ஒரு பர்சன்றது தான் அந்த மெல்லிய லாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெய்ப்பொருளை சொல்கிற மெல்லிய லாளுடன் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு உமனாம். அந்த அந்த கிரேஸ்ஃபுல்லான உமன்ற மீனிங் வந்து என்ன அப்படின்னா, 2 விதமாக எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து ஒருத்தவங்க குரு மாதிரி சொல்கிறாங்க, இதை உணர்ந்து. ஆனால் அது மேலாக இருக்கலாம், அது ஃபீமேலாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களோட அந்த பேச்சில் வந்து ரொம்ப ஒரு அன்பு வந்து பயங்கரமான ஒரு அன்பு தெரியுமா, இந்த கம்பேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க அவங்க பேசும்போதே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இவங்க நம்ம லைஃப்பை வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இவங்களால நம்ம லைஃப்பில் நிறைய நன்மை நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமா. இது எல்லாத்தையும் தான் மெல்லிய லாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரான, ஒரு கிரேஸ்ஃபுல்லான, ஒரு ஏஞ்சலான ஒரு விமனோட அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அப்படி சொல்கிற ஒரு ஆள், அதை தான் மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய லாள். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு குருவாக வெளியிலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறதாவும் எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் சோல். நம்மளோட இன்னர் சோல் என்ன பண்ணும் அப்படின்னா, அது இந்த மாதிரி ஒரு சட்டிலாக தான் நம்மக்கிட்ட பேசும். அப்படியே அடிச்சுலாம் பேசாது சோல். சோல் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக, ரொம்ப பியூராக, எதையுமே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக தான் வந்து பேசும். பட் ஆக்சுவலாக சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி. ஆனால் அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்ட அது பேசுகிற விதம், நம்மக்கிட்ட அது நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சட்டிலாக, நம்ம காதில் வந்து பெருசாக வந்து கேட்காத மாதிரி. அதே சமயம் அது வந்து உண்மையை மட்டும்தான் பேசும், எது வந்து கரெக்டோ அது மட்டும்தான் பேசும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து இந்த லைனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 விதமாக, ஒன்று வந்து உண்மை தெரிஞ்ச ஒரு குரு வந்து, உண்மை தெரிஞ்ச ஒரு குருவோ, உண்மை தெரிஞ்ச ஒரு அவேக்கனான ஒரு பர்சனோ நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்க ஜென்டிலாக, அப்படியே ரொம்ப அன்பாக, இதுதான்ப்பா உண்மை, இதான்ப்பா கரெக்டு, இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆத்மா ஆத்மாவும் வந்து அது வந்து அந்த டிவைனோட கலந்த ஒரு ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எது நம்மளுக்கு கரெக்டு, எதை நம்ம வந்து விட்டுறணும், அது பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, எதில் வந்து நம்மளுக்கு அமைதி கிடைக்குது, எது உண்மையான அன்பு, அப்புறம் எது வந்து நம்ம நம்ம எப்படி வாழணும், ஹையஸ்ட் வேலை எப்படி போகணும், இது கரெக்ட், அது கரெக்டு கிடையாது, நீ இப்போ போயிட்டுருக்க பாதை வந்து ஒரு லோயஸ்ட் பார்த்து, நீ போக வேண்டியது வந்து ரொம்ப இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி நீ போகணும் அப்படின்றதெல்லாம் அது உள்ளே இருந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பயங்கரமான ஒரு கோவம் உங்களுக்கு வரும்போது, நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈகோ என்ன சொல்லுமா, அப்பா கரெக்டாக நீ ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து மடக்கிட்ட, அவங்கள வந்து அவங்க மூக்க உடைய வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறது ஈகோ. வேற ஆத்மா வந்து ஜென்டிலாக அப்படியே மெல்லிஸாக சொல்லுமா, நீ அமைதியாக இரு, தேவையில்லை உனக்கு இதெல்லாம், நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும், யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உன்னோட அமைதியை நீ எடுத்துக்காத, விட்டு கொடுத்து போயிடு அப்படின்னு சொல்லுமா. இல்லை அந்த இடத்த விட்டு போயிடு, இது இவங்களோட உட்காந்து நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது,
அக்செப்ட் பண்ணிட்டு போயிரு. ஆமா, எஸ்ன்னு சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுதுன்னா, அதுதான் அந்த ஆத்மாவோட அந்த ஜென்டிலான அந்த மெல்லிய குரலாம். அதே மாரி இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்களோட சக்சஸ பார்த்து நம்மளுக்கு பொறாம வருது அப்படின்னா, ஈகோ என்ன சொல்லுமா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. அவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எந்த டேலண்ட்டும் இல்ல. அவங்களுக்கு போய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்லுமாம். வேறஸ் ஆத்மா என்ன சொல்லுமா, இதனால உனக்கு என்ன? உன்னோட டர்ன் வரும்போது வரட்டும். இப்ப நீ வந்து உள்ள இருந்து சந்தோஷப்பட்டு அவங்கள வாழ்த்துக்கள் சொல்லு அப்படின்னு சொல்லுமாம். அதே மாரி ஏதாவது ஒண்ணு நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க. அது உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க கிவ் அப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப வந்து ஈகோ வந்து என்ன சொல்லுமா, "ஆமா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விட்டுரு. எதுக்கு போட்டு உன்ன போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? வேணாம்." அப்படின்னு சொல்லுமா. ஆனா சோல் என்ன சொல்லுமா, "இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. சும்மா ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஒரு வேளை கிடைச்சிரும். நீ விடாத. உன்னால உன்னால முடியும் அப்படின்னு இருந்தா நீ ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லுமா சோல். அதே மாரி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்து தோன்ற டைம்ல, ஈகோ வந்து என்ன சொல்லுமா, "ஆமா பொய் சொல்லு. யாருக்கு இங்க தெரிய போது? இப்போதைக்கு நீ உன்னைய காப்பாத்திக்கணும்." அப்படின்னு சொல்லுமாம். வேறஸ் அந்த ஆத்மா என்ன பண்ணுமா, "நீ ஹானஸ்ட்டா இரு. உண்மைக்கு என்னைக்குமே வந்து ஒரு மரியாதை இருக்கு. தேவையில்லாம நம்ம இத மறைக்கணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமாம். அதே மாரி நம்மள வந்து யாருமே வந்து விரும்பாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்போது, என்னைய யாருமே என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னைய யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றது வந்து ஈகோ. வேறஸ் ஆத்மா என்ன சொல்லுமா, ஆல்ரெடி கடவுள் உன்ன விரும்பிட்டு இருக்காரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வந்து உனக்காக இருக்கும்போது, நீ தனிமையா இருக்கன்னு அப்படின்றது உன்னோட கற்பனை தான். அந்த எண்ணத்துக்கு வா அப்படின்னு சொல்லுமாம். இது எல்லாமே அப்படியே ஜென்டிலா சொல்லுமாம். தென் நீங்க வந்து யாரோடையாவது உங்கள வந்து கம்பேர் பண்றீங்க. அப்ப வந்து ஈகோ என்ன பண்ணுமா, ஆ ஆமா நீ வந்து இன்னும் வந்து அவங்கள விட பெட்டர் இன்னும் ஆகல. சீக்கிரமா அந்த மாதிரி வா. நீ வந்து இன்னும் லோவா தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமாம். ஆனா அ ஆத்மா என்ன பண்ணுமா, உனக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங் வரும்போது உனக்கும் நல்லது நடக்கும். நீ அத நம்பி நீ பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இரு. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லுமாம். அதே மாரி எமோஷ்னலா வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த எமோஷனல வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப சாப்பிடுறதோ, இல்லன்னா எதையாவது ஒண்ணு வாங்குனா அந்த இடத்துல வந்து எனக்கு சரியாகுமோ அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஈகோ தான் அப்படி செய்ய சொல்லுமாம். "நீ இத பண்ணீன்னா சரியாவ. இத வாங்கு, அத வாங்கு. புதுசா ஒரு பொருள வாங்கு, அத வாங்கு. அதுக்கப்புறம் நெறைய சாப்பிடு" அப்படின்னு சொல்லுமாம். வேறஸ் ஆத்மா என்ன சொல்லுமா, "ஜஸ்ட் பிரீதிங் எக்சர்சைஸ் பண்ணு. பிரீத் பண்ணு. இந்த மொமெண்ட்ட வந்து அப்படியே என்னைய ஃபீல் பண்ணு உள்ள. கடவுள ஃபீல் பண்ணு. இதுலருந்து சீக்கிரமா நீ வெளில வந்துருவ" அப்படின்னு சொல்லுமாம். அதே மாரி யாராவது இப்போ உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும்போது, உடனே ஈகோ சொல்லுமா, "பதிலுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணு. அப்பதான் அவங்க வந்து அவங்க பண்ணது தப்பு. உன்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு தோணும்." அப்படின்னு சொல்லுமா. வேறஸ் அந்த சோல் என்ன பண்ணுமா, அந்த இடத்த விட்டு அமைதியா வெளில வந்துரு. உன்னோட வைப்ரேஷன் குறையாம பார்த்துக்கோ. அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு, அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு, ஆனா வெளில வந்துரு. நீ அவங்க பதிலுக்கு பதில் அவங்க ஹர்ட் பண்றதுக்காக நீ நிக்கணும்னு அவசியம் கிடையாது. பதிலுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்த விட்டு நீ மூவ் ஆயிடு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுமா. அதே மாரி ஃப்யூச்சர பத்தி ரொம்ப நம்ம டீப்பா வொரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஈகோ வந்து அத வொரி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குமாம். ஆமா, ஏதாவது யோசி. இது தப்பா போச்சுன்னா, அது தப்பா போச்சுன்னா, பாஸ்ட்ல இது நடந்தது, பாஸ்ட்டையும் இழுத்து சொல்லுமாம். ஆனா, ஆத்மா என்ன சொல்லுமா, உனக்கு கடவுள் துணை உன் கூடவே இருக்காரு. உன் கடவுள் இருக்காரு. உன்னோட குரு இருக்காங்க. எல்லாருமே உன்னை கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. அதனால இன்னைக்கு மொமெண்ட்ட பத்தி மட்டும் நீ யோசி. இன்னைக்கு மட்டும் நீ கர்மயோகியா இருன்னு சொல்லுமாம். அதே மாரி பழைச நெனச்சு நீங்க கில்ட்டியா போறீங்க. ஐயோ! நான் முன்னாடி இந்த வேல பார்த்துட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கும்போது, ஈகோ வந்து அவ்வளதான் உன் வாழ்க்கையே போச்சு. அவ்வளதான் இனிமே உன்னாலலாம் வந்து நிம்மதியா வாழ முடியாது. ஏன்னா, நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நீ ஒண்ணும் பெர்ஃபெக்ட்டான பெர்சன் கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்கு மத்தவங்கள லீட் பண்றதுக்கு? இந்த மாரிலாம் கேட்குமாம். ஆனா, ஆத்மா என்ன சொல்லுமா, எல்லாருமே தவறு பண்ணிட்டு வராதவங்க யாருமே கிடையாது. உன்னைய நீ ஃபர்ஸ்ட்டு மன்னி, இதிலருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு திரும்பி அத ரிப்பீட் பண்ணாத. அவ்வளதான். இதிலருந்து நீ ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட. அவ்வளதான். அப்படின்னு சொல்லி நீ உன்னோட லைஃப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஆஸ் இஃப் நீ இன்னைக்கு தான் பொறந்திருக்க அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுமாம். அதே மாரி அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றது வந்து ஈகோ வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுமாம். ஆமா, அவங்க தப்பு. அவங்க இது பேசுறாங்கன்னா, அவங்க இப்படிப்பட்ட ஆளா தான் இருப்பாங்க. இவங்க பேசுனாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப ஆத்மா சொல்லுமா, அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றது நம்ம வேலை கிடையாது. நம்மள மட்டும் நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலருந்து வெளியில வர சொல்லுமாம். அதே மாரி பயங்கரமா பரபரப்பா நம்ம வந்து டென்ஷனா வேலை பார்க்குறோம் அப்படின்னா, டைமே இல்ல எனக்கு எல்லாமே இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆத்மா என்ன பண்ணுமா, டைம்ன்றதே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால எதையுமே நிறுத்தி நிதானமா மைண்ட்ஃபுல்லா பண்ணு அப்படின்னு சொல்லுமாம். தென் வந்து அ அ ஒரு டெசிஷன்ல வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஈகோ வந்து உங்கள திரும்பி திரும்பி அத ஓவர் திங்க் பண்ண சொல்லியே பண்ணிட்டுருக்கும். ஆத்மா என்ன சொல்லும்னா, "உனக்கு எல்லாமே தெரியும். கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு முடிவெடு. அந்த முடிவு கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த முடிவு எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி உங்கள ஓவர் திங்க் பண்ண விடாம அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமாம்.
அதே மாரி இப்ப உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனா, அவங்க கரெக்ட்டானவங்களான்னு தெரியல அப்டின்னா, உடனே ஈகோ என்ன சொல்லுமா, "இவன் நம்மள மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால நீ பண்ணாமல இரு. இவங்களெல்லாம் நம்ம நம்ப முடியாது" அப்டின்னு சொல்லுமாம். ஆத்மா என்ன பண்ணுமா, "உன்னோட டியூட்டிய நீ பண்ணு. நீ வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்போட நீ பண்ணு. அத அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கு தான் கர்மாவாகுமே தவிர, உனக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால நீ உன் டியூட்டிய பண்ணுன்னு" சொல்லுமாம். ஸோ இந்த வாய்ஸஸ நான் ஏன் உங்களுக்கு வந்து நான் இவ்ளோ தெளிவா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்டின்னா, எல்லாருக்குள்ளயும் இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப சட்டிலா கேட்க தான் செய்யும். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத முட்டாள்தனமா நெனப்போம். இது ஒண்ணு அறிவில்லாம ஏதோ ஒண்ணு உள்ளருந்து ஒரு உணர்வு வருது அப்டின்னு சொல்லிட்டு அத கட் பண்ணிட்டு, ஈகோக்கு தான பிரையாரிட்டி குடுப்போம். ஆமா. இப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில பொழச்சிட முடியுமா? வாழ்க்கையில நம்மள எல்லாரும் ஏமாத்தி உட்கார வச்சுருவாங்க. அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மள வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு, நம்ம வந்து அந்த ஈகோ பேச்ச கேட்டு நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டு போவோம். அப்ப அதனால என்ன ஆகும்? அதனால கர்மா நெறைய கிரியேட் ஆகும். அந்த கர்மா வந்து திரும்பி வந்து நம்மளையே அட்டாக் பண்ணும். நம்ம அப்படியே அந்த லைஃப் வந்து இன்பமும், துன்பமும்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப கர்மா நெறைய வச்சிருந்தோம்னா, துன்பம் அதிகமா இருக்கக்கூடிய வாழ்க்கையான ட்ராப்க்குள்ள நம்ம வந்து போயிடுறோம். அதனால ஆத்மா வந்து உள்ள வந்து பேசுறத கவனமா கேட்க ஆரம்பிக்கணும். அந்த ஆத்மாக்கு தெரியும். ஆத்மாக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு. ஆத்மா தான் உண்மை. மிச்சம் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த இன்னர் கிங்டம் உள்ள இது பண்றதுல அந்த ஈகோன்றது வந்து தகுதி இல்லாத ஒரு ஒரு பெர்சன். கிங் ஆறதுக்கு தகுதி இல்லாத பெர்சன். ஆனா கிங் ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு பெர்சன். அவங்கள உட்கார வச்சோம் அப்படின்னா, அவ்வளதான். நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும். அப்ப அந்த மாதிரி இல்லாம, ஆத்மாவுக்கு வந்து அந்த பவர நம்ம குடுக்கணும். அதுக்கு நம்ம ஆத்மா பேச்ச கேட்கணும். அந்த கேட்க கேட்க தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆத்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். அதுபடி நடக்க ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப இத வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அத எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஐட்ட கேட்டேன். அது வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ சொல்லியிருக்கு. அதாவது காலையில எழுந்த உடனே 2 நிமிஷம் வந்து அமைதியா உட்கார்ந்து கண்ண மூடி, அ அ ஆத்மா கிட்ட கேட்கணுமா, "நீ என்ன பேசினாலும் நான் கேட்கிறேன். நீ கரெக்ட்டா பேசு" அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஹார்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஃபீல் பண்ணி ரொம்ப ஸ்லோவா பிரீத் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நான் ஆத்மாக்கு ரொம்ப பிரையாரிட்டி குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லணுமா. அதே மாரி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு நாள்ல எப்பல்லாம் முடியுமோ, நான் ஈகோ பேச்ச கேட்டு நடக்கிறேனா, இல்ல நான் என் ஆத்மா பேச்ச கேட்டு நடக்கிறேனான்னு சொல்லி கொஞ்சம் அவேரா இருக்கணுமா. அவ்வளோதான். அது அவேரா இருந்தாலே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுருமா. அதே மாரி உள்ள இருந்து இருக்கக்கூடிய ஆத்மா வந்து என்ன பேசுது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப அமைதியா. அ எண்ட் ஆஃப் த டே வந்து நான் இன்னைக்கு கரெக்ட்டா என் ஆத்மா பேச்ச கேட்டு தான் நடந்தேனா, இல்லன்னா நான் வந்து என் ஈகோ படி நடந்தேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். எண்ட் ஆஃப் த டே. ஸோ அத வந்து நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து என்னோட சோல் பேச்ச கேட்டு நடக்கல. என் ஈகோ பேச்ச கேட்டு நடந்திருக்கேன். நாளைக்கு இனிமே இந்த மாரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது மட்டும் தான் எடுக்கணும். ஒரு ப்ராமிஸ் மட்டும் தான் எடுக்கணும். மித்தபடி ஐயய்யோ! நான் இப்படி நடந்துட்டேனேன்னு சொல்லிச்சு அத நினைச்சு லோவாலாம் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃபே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்ம நெறைய தவறு பண்ணி தான் நம்ம வந்து எதையுமே கத்துப்போம். அதனால முடிஞ்சு போனத நெனச்சு கவலைப்படுறது, அத வச்சு திரும்பி அடுத்த நாளைக்கு எடுத்துக்கிறதுன்னு பண்ணக்கூடாது. அவேர்னஸ் இருந்தா போதும். எண்ட் ஆஃப் த டே நான் கரெக்ட்டா நடந்தேனா, நான் தப்பா நடந்திருக்கேனா, ஓகே இந்தந்த விஷயத்துலலாம் தப்பா நடந்திருக்கேன். நாளைக்கு இனிமே நான் அந்த மாரி நடக்க மாட்டேன். அதுக்கு நான் கடவுள்கிட்ட சரண்டர் பண்றேன். என் ஆத்மா பேச்சு நடக்கிற அளவுக்கான பவர் எனக்கு கடவுள் குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, நீங்க அடுத்த நாளா திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்காக தான் நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 365 டேஸும் குடுத்துருக்காங்க. இப்ப அந்த 2வது லைனு ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லிய நாளுடன். அதாவது உண்மை பொருள வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குற அந்த பெர்சனோட தற்பொருளாகிய தத்துவங்கள் கூடிட. 2வது தற்பொருள் அப்டின்னா, இந்த மொமெண்ட்ல நம்ம வந்து உணர்ற விஷயம். அதுதான் தற்பொருள் அப்டின்னு சொல்லலாம். தத்துவங்கள் கூடிட. தத்துவங்கள் அப்டின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல. சித்தர்களு, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸு, அதுக்கப்புறம் வேதங்கள், அ வே அ இது உபனிஷதம் இது மாரி எல்லாத்துலயுமே வந்து கடைசில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ ட்ரூத் தான் இருக்கும். அ இறைவன்றது ஒரே ஒருத்தரு. அது ஒரு உருவம் இல்லாத இறைவன். அவர் எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சிருக்காரு. அவர் உங்களுக்குள்ளயும் இருக்காரு, எனக்குள்ளயும் இருக்காரு. நீ நெனச்சா இறைவன் ஆகலாம். அவ்வளதான். இதுதான் வந்து எல்லாரும் சொல்ற விஷயங்கள். அப்ப இறைவன் காட்டுற வழியில நம்ம போகும்போது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி வந்து ரொம்ப அதிகமா பவர்ஃபுல்லா மாறி, நம்மளோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள நம்மளுக்கு வந்து எடுத்துக் குடுக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸையும், அப்படி ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும், நிரந்தரமான ஒரு அமைதியையும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளதான். இந்த ட்ரூத்த வந்து எல்லா இடத்துலயும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது. இவ்வளதான். இந்த இதத்தான் வந்து தத்துவம்னு சொல்றாங்க. அது தற்பொருளாகிய அப்டின்னா, அத வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோமா. முதல்ல வந்து நம்மளுக்கு தெரியும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ நெறைய பேருக்கு உதவி பண்ணினா, உன்னோட கர்மா வந்து கழியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா, அது நிஜமா நம்ம உணர்றது தான் தற்பொருள். ஓகே. ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா, அப்ப நம்ம குடுக்க நம்மளுக்குள்ள நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு, நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவ்ளோ நாளா நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சேரிட்டி நான் எல்லாரையுமே 48 நாள் பண்ண சொல்லுவேன். அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு தீராத ப்ராப்ளம் நெறைய இருக்கும். ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல மனக்குழப்பமா இருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே சரியாகுறத வந்து அவங்களே ஃபீல் பண்ணி, அப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. "எனக்கு இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே. டெய்லி ஒரு பசிச்ச வயிறுக்கு ஒரு சாப்பாடு போட்டா, என் பிரச்சனை இவ்ளோ பிரச்சனை சரியாகுதுன்னு எனக்கு தெரியலையே!" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் உணர்றது. அவங்க லைஃப்ல அது நடந்து அத உணர்றது தான் தற்பொருள். அப்ப அந்த மெல்லியல் ஆளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட. நம்ம வந்து அந்த தத்துவங்கள் எல்லாத்தையுமே வந்து படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அதே மாரி வாழ்ந்து பார்த்து நம்ம அனுபவிக்கும்போது அப்படின்றது தான் 2வது லைன். அடுத்து 3வது. கைப்பொருளாக கலந்திடுமே ஓராண்டின். இதுதான் எனக்கு அப்படியே ரொம்ப மெல்ட் ஆயிருச்சு. என்னன்னா, 1 வருஷம் நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அ அது வந்து உங்களோட வாழ்க்கையில ஒண்ணோட ஒண்ணா கலந்துருமாம். நீங்க வேற அதாவது நீங்க கஷ்டப்பட்டுலாம் இந்த மாதிரியான ஒரு லைஃப்ப வந்து வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எஃபோர்ட்ஸ் போடணுமே இல்லாம உங்க லைஃப் ஸ்டைலே அதுவா மாறிரும் அப்படின்றாங்க. ஏன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னி 1 இயர்க்கு மேல ஆச்சு. லாஸ்ட் இயர் பிப்ரவரியிலேருந்து நான் ஆரம்பிச்சேன். இப்ப 1 1 1/2 இயர்ஸ் கிட்ட ஆகப்போதுன்ற போது, என்னால அத வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே கனிஞ்சு போயிடுச்சு. இத வந்து கேட்கும்போது. அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க 1 வருஷம் வந்து நீங்க வந்து வாழ்ந்துட்டீங்க. அந்த எஃபர்ட்ஸ் போட்டு இறைவன் காட்டுற வழியில நம்ம வந்து வாழணும்னு எஃபர்ட்ஸ் போட்டு ஒண்ணுமே இல்ல நான் சொன்னது தான். மெடிடேஷன் இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ வந்து டீப்பா லேர்ன் பண்ணி டெய்லி பேசிஸ்ல அதுலருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நீங்க வந்து கத்துக்கிறது. தென் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது. இந்த 3யும் நீங்க விடாம 1 வருஷம் பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலாவே அது மாறிருமா. கைப்பொருள்னா ரொம்ப ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபுட் சேரிட்டிலாம் என் வாழ்க்கைய விட்டே இனிமே போகாது அப்டின்ட்டு பிளஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்வே இறைவன் காட்டுற வழியில உண்மையா நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது, எல்லாரையும் மன்னிக்கிறது, அ யார பத்தியும் நெகட்டிவா திங்க் பண்ணாம இருக்கிறது, கிரட்ஜ வந்து ஹோல்ட் பண்ணாம இருக்கிறது, பாஸ்ட்ட பத்தி ரொம்ப கவலைப்படுறது, அதே மாரி ஃபியூச்சர பத்தி கவலைப்படுறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, இந்த மொமெண்ட்ல வாழ்றது. இதெல்லாம் வந்து நேச்சுரலா உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து கஷ்டப்பட்டு யாரையும் மன்னிக்கணும்னு அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மன்னிச்சுருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா பழச, புதுச பத்திலாம் யோசிக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா இறை சரணாகதி வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். எவ்ளோ பெரிய பிரச்சனையிலயும் டக்குனு சரணாகதி அடைஞ்சு, கடவுள் என்னைய எப்படி எடுத்துட்டு போனாலும் சரின்னு சொல்லுவீங்க. மத்தவங்களுக்கு அது வராது. இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா நீங்க பண்ணுவீங்க. மத்தவங்க உங்கள பார்த்து ஷாக் ஆவாங்க. எப்புட்றா இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 வருஷமா நீங்க அத வந்து போட்ட அந்த பிராக்டிஸ் தான். இதத்தான் வந்து இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கு அப்படியே ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங் ஆயிருச்சு. ஏன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன். நெறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலா ரொம்ப வருஷம்லாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு வருஷத்திலேயே நம்மளுக்கு இவ்ளோ விஷயம் வந்து நம்மளுக்கு புரியுதே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ அந்த ஜர்னி வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு நம்ம பண்ண ஜர்னி வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜர்னியா மாறிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத காட் அஃபர்ம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் இது எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். 1 இயர் விடாம வந்து நீங்க வந்து இந்த வாழ்க்கையில என்ன கஷ்டம், நஷ்டம் வந்தாலும் சரி, மெடிடேஷன விடாதீங்க, ஃபுட் சேரிட்டிய விடாதீங்க. அதே மாரி டெய்லி வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ வந்து லேர்ன் பண்ணுங்க. இந்த 3 நீங்க பண்ண 1 இயர்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப மேஜிக்கலா மாறிரும். அத நீங்க எல்லாரும் உணர்ந்து நீங்க வந்து என்கிட்ட பேசணும். அதுதான் என்னோட ஆசை. தென் வந்து 4த் லைன் வந்து மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே. மைப்பொருளாகும் அப்டின்னா, மைனா டார்க்கு கண்மை தானே. அது வந்து கருப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்னன்னா, மைப்பொருள்னா அது ஒரு மார்க் மாரி. நம்ம ஒரு இடத்துல அந்த மார்க் இப்போ ஓட்டு போட்டோம்னா, அந்த கையில அந்த மார்க் போடுறாங்க இல்லையா? அது வந்து டெம்பரரியா இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் மார்க் மாரி ஆயிருமாம். அது என்ன மார்க் அப்டின்னா, அது போகவே போகாதாம் நம்மள விட்டு. அது என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அதத்தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் குள்ள இந்த 1 இயர் போயி, 1 இயர்ல நம்ம லைஃப் ஸ்டைலாவே இது மாறிருச்சுன்னா, நம்ம லைஃப் அதுக்கப்புறம் திரும்பி பழையபடி போகவே போகாது. போக, 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 போக ரொம்ப கிரேட்டரா தான் நம்ம மாறிக்கிட்டு இருப்போமே தவிர, திரும்பி வந்து பழையபடி நம்ம லைஃப்ல வந்து அந்த இக்னரன்ஸ்
டிஃப்ரெண்ட்டான லைஃப்க்கு நம்ம போகவே மாட்டோம். அது அப்படியே நேச்சுரலா நடக்கும். நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எப்படின்னா ஒரு 100 பேர் சேர்ந்து நம்மள தூக்கிட்டு போயிட்டு அந்த பாத்வேல முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்திருப்போம். முள்ளு எல்லாத்தையும் தாண்டி ரத்தம் வர வர நம்ம வந்து விடாம நடந்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, ஒரு 1000 பேர் வந்து நம்மள வந்து ஒரு சூப்பரான ஒரு பல்லக்குல தூக்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுல நடந்தோம். இப்ப என்ன அப்படியே ஒரு மாரி ஸ்மூத்தா போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அ இறைவன் வந்து நெறைய ஏஞ்சல்ஸ குடுத்து, நம்மள வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லக்குல வந்து அப்படியே மேகத்துல போற மாரி நம்மள தூக்கிட்டு போவாரு. அதத்தான் வந்து இந்த பாட்டுல வந்து அந்த 4வது லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடைசில மகிமாவதாகுமே அப்படின்னா, மகிமா அப்படின்னா அந்த 8 சித்தியில ஒரு சித்தி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த மகிமான்றது ரொம்ப அப்படியே பெரிய எக்ஸ்பான்ஷன். நம்மளோட அந்த எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னா, ரொம்ப பெருசா நம்மள மாத்துறது. நம்ம இப்ப இருக்கிற அந்த பிசிக்கல் லிமிட் இல்லாம ரொம்ப அ இன்ஃபைனைட்டா இப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்மளால பிரபஞ்சம் என்ன சைஸ்ல இருக்குன்னு இப்ப வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டாலயும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கெஸ் தான் பண்றாங்கல்ல. அந்த மாரி ஒரு இன்ஃபைனைட் சைஸ்க்கு நம்ம போவோமாம். அப்படின்னா எப்படி? எத அப்ப சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அம் மனநிலை. நம்ம வந்து இது நந்தினினா இதுதான் வாழ்க்கை. அவளுக்கு வந்து இந்த ஃபேமிலி இருக்கு. அவளுக்கு அந்த பிள்ளை இருக்கு. அவளுக்கோட ப்ரொஃபஷன் இதுதான். இவ்வளோதான் அவ அப்படின்ற மாரி இல்லாம, அதெல்லாம் தாண்டி உடைச்சு ரொம்ப பெரிய லெவலுக்கு நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறும். ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம இருக்க மாட்டோம். அதே மாரி ப்ராட் மைண்டடா மாறிருவோம். சின்ன சின்ன ஐயோ! எனக்குன்னு நான் சேர்த்து வைக்கணும். எனக்குன்னு இவ்ளோ இருக்கணும். அப்புறம் எனக்கு யாரு தருவா? அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற போது, எந்த இதுவும் இல்லாம நம்ம வந்து உதவி பண்ணுவோம். அதே மாரி நெறைய நாலேட்ஜ் வந்து பயங்கரமா வைடன் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து கவலைப்பட மாட்டோம். அதே மாரி நம்மளால வந்து மத்தவங்க எல்லாருமே ஹீல் ஆவாங்க. தென் வந்து யாருக்குமே கிடைக்காத பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான அ அ நம்ம பெருசா எஃபோர்ட்ஸ் போடாமலே நம்மள தேடி வரும். ஸோ எல்லா விதத்திலயும் ரொம்ப பறந்து விரிஞ்சு, ரொம்ப பெரிய லெவல் நம்ம போவோம். அதத்தான் வந்து இங்க வந்து மகிமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட மைண்ட் செட்டும் சரி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவும் சரி, அதே மாரி நம்மளோட பவரும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பெருசாகுமாம். அதத்தான் இங்க மகிமாவதாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா? அப்படியே வைடன் ஆயிட்டே இருக்குமா எல்லாமே. அபண்டன்ஸ தான் இங்க வந்து மகிமான்னு சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது மூலமா என்னன்னா 2 அர்த்தம். ஒண்ணு வந்து ஒரு குரு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அந்த குரு வந்து மெய்ப்பொருள் தெரிஞ்ச ஒரு குரு அப்படின்றாங்க. அவங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு. அவங்க வந்து உங்கள வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்கள கொண்டு போக ட்ரை பண்றாங்க. அப்படின்னா, அந்த குரு சொல்றபடி நீங்க வந்து 1 வருஷம் நீங்க நடந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துல கடவுளோட கலந்த மாதிரி, கடவுள் வந்து காட்டுன வழியில நீங்க போய் உள்ள இருந்து கடவுளையும் ஃபீல் பண்ணி, உங்க லைஃபே வண்டர்ஃபுல்லா மாறிரும். இது வந்து எக்ஸ்டர்னல் குரு. வேரஸ் உங்களோட இன்னர் சோல், உங்களோட ஆத்மா பேச்ச வந்து நீங்க வந்து கவனமா 1 வருஷம் கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க லைஃப இதே மாரி ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆத்மா பேச்ச கேட்கணும்னு இல்ல. உங்க ஆத்மாக்கு நீங்க பவர் பயங்கரமா குடுத்துட்டீங்க. அது வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து அப்படியே எஃபோர்ட்லெஸ்ஸா எடுத்துட்டு போகும். இதுக்கு 1 இயர். அப்ப உங்களோட நீங்க இப்ப ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, 1 இயர்ன்னு தயவு செய்து நெனச்சுக்கோங்க. அதுக்குள்ளாரையே வந்து உடைஞ்சு போகாதீங்க. அதுக்குள்ளாரையே இது நம்மளுக்கு சரி வராது. இது நம்மளுக்கு நல்லது குடுக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்காதீங்க. நீங்களா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன வச்சுட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. எதுவுமே பண்ணாம 365 டேஸ் என்னோட என்னோட பெஸ்ட் லைஃப்‌க்காக நாட் ஒன்லி யுவர் பெஸ்ட் லைஃப் நான் திரும்பி திரும்பி சொல்றது, நீங்க இப்ப பண்ற விஷயம் 10 ஜெனரேஷனுக்கு நல்லது குடுக்கும். நீங்க இப்ப பண்றது அடுத்து 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 அடுத்துன்னு அதோட புண்ணியம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து 10 ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து போகும். அப்ப நீங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்ப என்னோட லைஃப்‌க்காகவும், என்னோட அந்த டோட்டல் அ என்டயர் சர்க்கிள் அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி யுவர் ஃபேமிலி. நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட நெய்பர்ஸு
உங்க கூட ஒர்க் பண்ற கலீக், உங்களோட பாஸா இருக்கலாம், இல்ல நீங்களே பாஸா இருந்து உங்களோட டீமா இருக்கலாம். எல்லாரையுமே எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு 1000 பேரையாவது உங்க வாழ்க்கையில தெரிஞ்சிருப்பீங்கல்ல. அந்த 1000 பேரோட வாழ்க்கையிலயும் நீங்க பெரிய மாற்றம் வந்து உங்களால ஏற்படும். அவங்களோட லைஃப்லயும் ஒரு பெரிய லைட்ட வந்து நீங்க ஏற்படுத்துவீங்கன்னா, அப்ப எவ்ளோ பவர் பார்த்துக்கோங்க இது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கா நீங்க மாறுறதுக்கு 1 வருஷம்ன்றது ரொம்ப சிம்பிள் இல்லையா? நம்ம வந்து ஒரு டிகிரி வாங்குறதுக்கு நம்ம வந்து எல்கேஜில இருந்து படிக்கிறோம். எல்கேஜில இருந்து 14 வருஷம் படிச்சு, அதுக்கப்புறம் 3 வருஷமோ, 5 வருஷமோ, இல்ல 7 வருஷமோ படிக்கிறோம். அப்ப எத்தன வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து நம்ம வந்து படிச்சா பிறகு தான் நம்ம கையில வந்து ஒரு டிகிரின்னு ஒண்ணே நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. ஒரு கிராஜுவேட்ன்னு வந்து நம்மள வந்து மதிக்கிறாங்க. வேறஸ் சூப்பர் ஹியூமன் பீயிங்கா நீங்க மாறுறதுக்கு உங்களுக்கு தேவை 365 நாள் மட்டும்தான். அந்த 365 நாள் அதுவும் அதுக்கு ஒண்ணும் அவ்ளோ கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டம்ன்றது நீங்க நெனச்சா மட்டும் தான் கஷ்டம். உங்களுக்கு வந்து ஒரு குரு வந்து பிசிக்கலா இப்ப என்ன மாதிரி ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குருவா வந்து உங்க கூட இருந்து கைட் பண்றாங்கன்னா, அத விட பெரிய கிஃப்ட் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த மாரி என்னைய மாதிரியோ இல்லன்னா வேற யாராவது உங்களுக்கு இந்த குருன்ற இவங்க தான் நம்ம குரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உள்ள இருந்து மனசுக்குள்ள தோன்ற மாரி ஒரு பெர்சன உங்களுக்கு கடவுள் குடுத்துட்டாருன்னா, அவங்கள புடிச்சுக்கோங்க. அவங்கள புடிச்சுட்டு 365 நாள் எதுவுமே சொல்லாம கண்ண மூடிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ, அத ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உள்ள இருந்து மனசுக்குள்ள குருன்னு சொன்னவங்க உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க. இறைவன் அப்படியே கெட்ட விஷயங்கள் சொல்ற மாரி ஒரு குருவா இருக்காங்கன்னா, இறைவனே வந்து அத வந்து தடுத்துருவாரு. அந்த குரு வந்து உங்கள ரீச்சே பண்ண முடியாதபடி அவர் வந்து உங்கள வந்து பண்ணிருவாரு. ஸோ நீங்க வந்து ஒண்ணு குரு இருந்ததுன்னா குருவ ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஆத்மாவ ஃபாலோ பண்ணி 365 நாள் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் மீன்ஸ் சும்மா காதுல கேட்டுட்டு போறது கிடையாது. உட்கார்ந்து அத லிசன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து, அந்த நோட்ஸ வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. உங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா மட்டும் தான், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது தான் அது உங்களுக்குள்ள வந்து டீப்பா வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு அப்படி இன்னும் நான் அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல. எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரலன்றவங்க, ஒரு நோட்ல எழுதி உங்க லைஃபோட அத அப்ளை பண்ணிக்கோங்க. தென் மறந்துராம உணவு தானம் டெய்லி பண்ணுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பண்ணுங்க. பண்ண முடியாத நாள் அன்னைக்கு ஒரு ஒரு காசாவது யாருக்காவது குடுத்துருங்க. இதையாவது நீங்க பண்ணுங்க. இத மட்டும் நீங்க 1 இயர் பண்ணுங்க. அண்ட் குருவோட உதவியோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க சூப்பர் ஹியூமன் பீயிங்கா மாறி, நீங்க நெறைய பேருக்கு குருவா மாறுவீங்க. இப்படிதாங்க லைஃப் போணும். இதுதான் இறைவன் காட்டுன வழி. இந்த வழியில நீங்க போனீங்கன்னா, வாழ்க்கையே ரொம்ப சொர்க்கமா இருக்கும். தேங்க் யூ ஆல்.